எமது நாடு அண்மை காலமாக வெள்ளம் மற்றும் மண் சரிவு போன்ற இயற்கை அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டிருந்த வேளையில் கூட நேற்று எமது நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களினால எமது நாட்டினுடைய 2026ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தினுடைய 3ஆம் வாசிப்பு நேற்று பார்லிமெண்டத்தில் ஜனாதிபதிகளால் உரையாற்றப்பட்டிருந்தது. நேற்று ஜனாதிபதி ஆற்றிய உரையானது வெறும் அரசியல் உரையாக மாத்திரமில்லாமல் எமக்கு ஏற்பட்டிருந்த இந்த வழியிலிருந்து நாங்கள் எப்படி மீண்டு கொள்வது சம்பந்தமான சிறப்பான ஒரு உரையாக காணப்பட்டது. வெள்ளம், நிலச்சரிவு மற்றும் உயிரிழப்புக்கு மத்தியில அரசாங்கம் எடுத்துள்ள முக்கிய முடிவுகள் என்ன? அவசரகால சட்டம், ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி ஏன் அமுல்படுத்தப்பட்டது? நம் பொருளாதாரம் இந்த அடியை தாங்குமா? ஜனாதிபதி பயந்து கொண்ட அந்த கண்ணீர் வரவழைக்கும் மீட்பு பணி சம்பவம், இவை அனைத்தையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். முதலாவதாக ஜனாதிபதி அவர்கள் இந்த அனர்த்தத்தினுடைய தன்மையை விளக்கினார். வழக்கமாக இந்த அனர்த்தம் கரையோரங்களிலோ அல்லது மலைநாட்டிலே தான் இந்த இவ்வாறான இது தாக்கக்கூடியதாக காணப்படுகிறது. ஆனால் இம்முறை நாட்டினுடைய எல்லா மாவட்டங்களும் முழு நாடுமே பாதிக்கப்பட்டிருக்கு. ஜனாதிபதி குறிப்பிடும் போது கண்ணீரால் கூட வெளிப்படுத்த முடியாத வலி இது என்றார். பல கிராமங்கள் அடியோடு பாதிக்கப்பட்டுள்ளன, பல குடும்பங்கள் சிதறி போயுள்ளன. மிக முக்கியமாக ஜனாதிபதி அவர்கள் காணாமல் போனவர்கள் பற்றிய தனது ஆழ்ந்த கவலையை தெரிவித்துள்ளார். ஒருவர் காணாமல் போவது என்பது அந்த குடும்பத்திற்கு எப்பேற்பட்ட நரகம் என்பதை ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். நாமும் அந்த வலியை வரலாற்றில் அனுபவித்திருக்கின்றோம். இறந்தவர்களின் உடல்கள் கூட கிடைக்காத நிலை பல இடங்களில் உள்ளது. உயிரிழந்த மற்றும் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் தேசத்தின் சார்பில் அவர் இரங்கல் தெரிவித்தார். ஆனால் இந்த சோகத்திலும் மனிதநேயம் சாகவில்லை என்பதையும் அவர் அழுத்தமாக கூறினார். இரத்த வங்கிக்கு 1500 யூனிட் இரத்தம் தேவை என்று கேட்டவுடன் 20,000 யூனிட் இரத்தத்தை வழங்க முன்வந்த மக்கள் தான் நமது பலம். வெளிநாடுகளில் வசிக்கும் இளைஞர்களும் இரவு பகலாக நிதி திரட்டி உதவி வருவதை அவர் நன்றியுடன் நினைவு கூர்ந்தார். ஜனாதிபதி தனது உரையில் குறிப்பிட்ட சில மீட்பு பணி சம்பவங்கள் நம்மை மெய்சிலிருக்க வைக்கின்றன. குறிப்பாக கலாவாவியில் நடந்த அந்த சம்பவம். சுமார் 70 பேர் ஒரு பஸ்ஸில் சிக்கிக் கொண்டார்கள். வெள்ளம் சூழ்ந்த அந்த நேரத்தில் கடற்படை வீரர்கள் தங்கள் உயிரை துச்சமென பணயம் வைத்து போராடினார்கள். அந்த பஸ் அடித்துச் செல்லப்படுவதற்கு சற்று முன்னர் தான் மக்களை அங்கிருந்த ஒரு கூரைக்கு மாற்றினார்கள். இறுதியில் கடற்படையினரின் படகும் பழுதடைய அந்த வீரர்களும் அதே கூரையில் மக்களுடன் சேர்ந்து 18 மணித்தியாலங்கள் கடும் புயலில் தவித்தனர். கிராமத்து இளைஞர்கள் காட்டிய மாற்று வழியால் அவர்கள் காப்பாற்றப்பட்டனர். இது ஒரு சினிமா காட்சி அல்ல, நமது வீரர்கள் இந்த தேசத்திற்காக செய்த தியாகமாகும். ஆனால் இந்த வெற்றிகளுக்கு பின்னால் பல இழப்புகளும் உள்ளன. வெண்ணப்பூவில் மக்களை காப்பாற்றும் போது விமானப்படை அதிகாரி ஒருவர் உயிரிழந்தார். அதே போன்று சுண்டிக்குளத்தில் அணைக்கட்டை உடைத்து நீரை வெளியேற்ற முயன்ற 5 கடற்படை வீரர்கள் நீரில் அடித்து செல்லப்பட்டு காணாமல் போனார்கள். கடமை முடிந்து திரும்பிய போலீஸ் அதிகாரி தர்மதாச, மின்சாரத்தை சீர் செய்ய சென்ற மின்சார சபை ஊழியர் அனுரத்த குமார என பலர் தங்கள் உயிரை தியாகம் செய்துள்ளனர். வரலாறு இவர்களின் கதைகளால் தான் எழுதப்பட வேண்டுமே தவிர குழப்பம் விளைவிப்பவர்களால் அல்ல என்று ஜனாதிபதி ஆணித்தரமாக கூறினார். இப்போது முக்கியமான அரசியல் மற்றும் நிர்வாக பகுதிக்கு வருவோம். அரசாங்கம் ஏன் பொது பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் பப்ளிக் செக்யூரிட்டி ஆர்டினன்ஸ் கீழ் அவசரகால நிலையை பிரகடனப்படுத்தியது? ஜனாதிபதி இதற்கு தெளிவான விளக்கம் அளித்தார். தற்போதைய அனர்த்த முகாமைத்துவ சட்டம், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், இவ்வளவு பெரிய பேரழிவை கையாள போதுமானதாக இல்லை. அதிகாரங்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றவும் அத்தியாவசிய சேவைகளை முடக்காமல் கொண்டு செல்லவும் சாதாரண சட்டம் போதாது. அது மட்டுமல்ல, அதிகாரிகளுக்கு முழுமையான சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளது. வரலாற்றில் முதன்முறையாக மாவட்ட செயலாளருக்கு 100 மில்லியன் ரூபாய் வரை செலவு செய்ய அதிகாரம், அதேபோன்று கிராம சேவகருக்கு 50,000 ரூபாய் வரை உடனடி செலவு செய்ய அதிகாரம், அதேபோன்று வழக்கமான சர்க்குலர்ஸ் மற்றும் விதிமுறைகளை தகர்த்தி மக்களை காப்பாற்றுவதே முக்கியம் என உத்தரவிடப்பட்டுள்ளது. ஏசி அறையில் இருந்து கொண்டு கேள்வி கேட்பவர்களை பற்றி கவலை இல்லை என்றும் களத்தில் நிற்கும் அதிகாரிகளை பாதுகாப்பேன் என்றும் ஜனாதிபதி உறுதியளித்தார். இந்த அனர்த்தம் பொருளாதாரத்தை பாதிக்குமா? ஆம், ஆனால் நாம் அதை தாங்கும் நிலையில் உள்ளோம் என்கின்றார் ஜனாதிபதி. சில முக்கிய பொருளாதார சுட்டிகளை அவர் முன்வைத்தார். பற்றாக்குறை குறைவு. 1977க்கு பிறகு மிக குறைந்த பட்ஜெட். பற்றாக்குறை 4.5% இந்த ஆண்டு பதிவாகியுள்ளது. இரண்டாவது, வருமானம் உயர்வு. 2007க்கு பிறகு அதிக அரச வருமானம் 15.9 இப்போது கிடைக்கின்றது. மூன்றாவது, வரிச்சுமை இல்லை. 2026 பட்ஜெட்டில் வாகன இறக்குமதி தவிர வேறு புதிய வரிகள் இல்லை. டிஜிட்டல் சேவை வரியும் 30% 15% குறைக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சிகள் இடைக்கால பட்ஜெட் கேட்டாலும் ஜனாதிபதி அதை நிராகரித்து விட்டார். அதற்கு பதிலாக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக 50 பில்லியன் ரூபாய் குறை நிரப்பு மதிப்பீட்டை சமர்ப்பித்துள்ளார். இதற்காக
கடன் எல்லையை அதிகரிக்க தேவையில்லை, ஏற்கனவே உள்ள நிதியிலிருந்து இதை ஒதுக்க முடியும் என்பது ஆறுதலான செய்தியாக காணப்படுகிறது. மொத்தத்தில் எமது ஜனாதிபதிகளுடைய உரையை எடுத்து பார்ப்போம் என்று சொன்னோம்னா, ஒரு பக்கம் இழந்த உயிர்களுக்கான அஞ்சலியாகவும், மறுபக்கம் ஒரு தேசமாக நாம் மீண்டும் எழுவோம் என்ற நம்பிக்கையையும் விதைத்துள்ளது. ஜப்பான், சீனா போன்ற நாடுகள் அழிவிலிருந்து மீண்டது மக்களின் மன உறுதியால் தான் என்பதை ஜனாதிபதி இந்த வேளையில் நினைவுபடுத்தினார். அரசியல் வேறுபாடுகளை மறந்து இந்த அனர்த்தத்திலிருந்து மீள அனைவரும் கைகோர்க்க வேண்டும் என்பதே இந்த உரையின் சாராம்சமாக காணப்படுகின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க. அதே போன்று இவ்வாறான வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக தேவைப்படும் என்று சொன்னா நமது ஐஸ்மூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ சம்பந்தமான உங்களது கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. சோ அடுத்த வீடியோல உங்க அனைவரையும் சந்திக்கிறேன்.